ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புதுமையான ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு யோசிச்சப்போ ஒரு ட்ரிக்ஸ் தோணுச்சு எனக்கு. முட்டையை வச்சு முட்டை, கேரட், உருளைக்கிழங்கு, இந்த ஆனியன் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணி புதுசாக குழந்தைக்கு கொடுக்கலாம். எப்போவுமே சாப்பிட்டுட்ருக்காங்க, இன்றைக்கி ஒரு புதுசாக பண்ணலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைகளுக்கு வெஜிடபிள்ஸும் உள்ளே போன மாதிரி இருக்கும், புதுசாக ஒரு டிஷ்ஷை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி திருகி வச்சுக்கோங்க. கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் மூணுத்தையுமே இப்படி நல்லா அரைஞ்சி திருக்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் எடுத்துகிட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். சூடு ஏறின உடனே அதில் நமக்கு கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைஞ்சி வச்சுருக்க கேரட்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் போட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் வேக்காடாக வெந்துனா போதும். பாருங்கள், கொஞ்சமாக தான் நான் ஆயில் போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயம் ஓரளவுக்கு வறுபடணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரிஞ்சு வச்ச கேரட்டு, உருளைக்கிழங்கும் அட் த சேம் டைமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு மட்டும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைப்போம். பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக இவ்வளோதான், கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஸோ ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு மூடிடலாம். முட்டை இந்த மாதிரி 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும், அதே தவாவில் என்ன பண்ணிக்கிறேன், திருப்பி கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுறேன் சைட்லெல்லாம். இப்போது அதை ஊற்றிட்டு நான் இதிலே தான் எப்பவுமே பண்ணி கொடுப்பேன் குழந்தைக்கு. ஒரு நல்ல தடியான ஒரு பீஸா பன்னு மாதிரி வரும் அது. வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி வச்சுட்டு இப்போ மூடிக்கலாம் அழகாக. ஃபைனலி டிஷ்ஷு வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கனமாக நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிடவே இதில் வெஜிடபிள்ஸ், ஒரு கேரட், முட்டை, ஆனியன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி, ஸோ வெஜிடபிள்ஸும் நல்லா பன் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பீஸா, பர்கர் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஒரு அழகான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.